இயேசுவில் பிரியமான இறை மக்களே, இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தவக்காலத்தில் இருக்கின்றோம். தவக்காலம் நமக்கு 3 முக்கிய செய்திகளை தருகின்றது. தவக்காலத்தில் நாம் ஜெபம் செய்வதற்கும் நோன்பிருப்பதற்கும் அதன் வெளிப்பாடாக தான தர்மங்கள் செய்வதற்கும் அழைக்கப்படுகின்றோம். புனித அகுஸ்தினார் சொல்கின்றார், ஜெபிக்கின்றவர்கள் நோன்பிருக்க வேண்டும், ஜெபிக்க மனமில்லாதவர்கள் நோன்பிருக்க வேண்டிய தேவையில்லை. யார் நோன்பிருக்கின்றார்களோ அந்த நோன்பின் வெளிப்பாடாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும். தந்தையாம் கடவுள் நம்மீது பரிவும் இரக்கமும் கொண்டு தன் ஒரே திருமகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, தந்தை இந்த உலகின் மீது எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தாரெனில் தன் ஒரே பேரான மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். இந்த உலகிற்கு தண்டனை தீர்ப்பு கொடுப்பதற்காக அல்ல, மாறாக தம் ஒரே மகன் வழியாக இந்த உலகம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காகவே அவர் தம் ஒரே திருமகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பினார். தந்தை கடவுள் பரிவுள்ளவராக இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். பசித்திருந்தோருக்கு உணவு கொடுத்தார், நோயினால் வாடியவர்களுக்கு குணம் கொடுத்தார். தன்னை தேடி வந்த எத்தனையோ நோயாளிகளை தொட்டு குணப்படுத்தினார், வார்த்தையால் குணப்படுத்தினார். இவை அனைத்திற்கும் அடிப்படையில் இருந்தது ஆண்டவர் இயேசுவிடம் இருந்த இரக்கம், பரிவு. லூக்கா நற்செய்தி மிக அழகாக சொல்லும், உங்கள் வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். அதே செய்தியை மத்தேயு நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது, உங்கள் வானக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போன்று நீங்களும் நிறை உள்ளவராய் இருங்கள். ஒரு மனிதனுடைய இரக்க செயலே அந்த மனிதனுக்கு நிறைவை தருகின்றது. நாம் நம்முடைய வாழ்வில் இரக்க செயல்கள் செய்வதன் மூலம் நாம் நிறை உள்ளவர்களாக மாறுகின்றோம். புனித அன்னை தெரசா மிக அழகாக சொல்லுவார், இறக்கும் வரை இரக்கமுடன் இருப்போம். அதாவது நம்முடைய மனித வாழ்வின் நிறைவு நாம் இரக்கத்துடனும் பரிவுடனும் இருப்பதில்தான் அடங்கியிருக்கின்றது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு எந்த அளவுக்கு இரக்கத்துடனும் பரிவுடனும் இருக்கின்றதோ, இல்லாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, நோயினால் வாடி இருப்பவர்களுக்கு உதவி செய்கின்றோமோ, அங்கேயெல்லாம் நாம் நிறைவுள்ளவர்களாக மாற்றப்படுகின்றோம். ஆண்டவர் நம்மை நிறை உள்ளவர்களாக வாழ அழைக்கின்றார். நம்முடைய நிறைவு நம்முடைய இரக்கத்தின் இரக்க செயல்களின் வெளிப்பாடுதான். இதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டுமெனில், மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்திலே இறுதி தீர்ப்பின் போது யார் யாரெல்லாம் இரக்கமுடன் செயல்பட்டார்களோ அவர்களுக்கு நிலை வாழ்வு உரிமையாகிறது. யார் யாரெல்லாம் இரக்கமின்றி செயல்பட்டனரோ அவர்கள் நிரந்தரமான எரித்தழலுக்கு, நரகத்திற்கு தள்ளப்படுகின்றனர். இரக்கத்துடனும் பரிவுடனும் இருப்பவர்கள் நிறைவுள்ளவர்களாக நிலை வாழ்வை கொடையாக பெறுகின்றனர். இந்த தவக்காலத்தில் நாம் இரக்கமுடனும் பரிவுடனும் இருந்து இரக்க செயல்களை பரிவுடன் செய்கின்ற பொழுது நாம் நிறைவுள்ளவர்களாக மாறுகின்றோம். நிலை வாழ்வை இறைவன் தருகின்ற கொடையாக பெற்றுக்கொள்கின்றோம். இறை ஆசி.